ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக 7 வருஷமாக லவ் பண்ண ஒருத்தன் டக்குன்னு ஏமாத்திட்டான் அப்படின்ற விஷயம் தெரிய வரும்போது, சுத்தமாக கொஞ்சம் கூட காதலே இல்லாத ஒரு கல்யாணத்துக்குள்ளே போகிற ஹீரோயின், அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்தது, இந்த துரோகம் பண்ண லவ்வர் என்ன பண்ணா அவளோட லைஃப்பில் அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறதான் எப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு ஹைப் பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் ஒரு தட்டினீங்கன்னா உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். உங்களுக்கு பெருசாக கமெண்ட் பண்ணுறதுக்கு டைப் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரே ஒரு ஆர்டின் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயினை ஹீரோ கிஸ் பண்ணுறான். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இதை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் கிஸ் பண்ணுறானே. அப்போ தான் ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் என்ன நடந்தது அப்படின்றத ஸ்டோரியாக சொல்கிறாங்க. என்னோட பேர் ஜாய், அதே மாதிரி இவனோட பேர் ஜோ. இவன் யார் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரும் இவர் தான். பார்க்கறதுக்கு எங்களை பார்த்தா உங்களுக்கு அப்படியே ரொம்ப லவபுள் கப்புள் மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைங்க. எனக்கு அவரை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அவரோட பேரை தவிர அவரை பற்றின எந்த விஷயமும் தெரியாம தான் இவரை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு டான்ஸர். அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிறதுலையே ஃபேமஸான டான்ஸராக இருந்தேன். ஆனால் 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டால் எனக்கு 2 காதுமே கேட்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் டான்ஸே ஆடலை. கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் என்னோட முதல் பர்ஃபார்மன்ஸை பண்ணுறேன். அதே நேரத்துக்கு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அப்போ என்னை காப்பாற்றினவன் தான் ஜென். அவனும் நானும் காதலிக்க ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் 7 வருஷமாக நாங்கள் ஒரு நல்ல கப்பலாக தான் இருக்கோம். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஒரு சின்னதான கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது என்னோட பாய் ஃப்ரெண்டும் என்னை பார்க்கறதுக்காக துடிச்சு ஓடி வந்தான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் அவன் என்னை தாண்டி போகிறான். அவனோட பார்வையை மேலே விழவே இல்லை. அவனுக்கு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது கூட தெரியல போல. இவளோட பேர் தான் மரியா. ஆக்சுவலி இவ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ ஜென்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். 7 வருஷமாக இந்த நாட்டை விட்டே போயிட்டவ இப்போ தான் திரும்பி வந்திருக்கா. இந்த எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. இவ தான் என்னோட வாழ்க்கையே இன்னைக்கு புரட்டி போட போறான்னு சொல்லிட்டு இவ தான் என்ன ஆக்சிடென்ட்டும் பண்ணா. அவளுக்கான சின்ன சின்ன காயங்களை அவன்கிட்ட காமிச்சு அவன்கிட்ட அனுதாபத்தை தேடிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல, இவ யாரு, அது மட்டும் இல்லாமல் இவன் எதுக்காக அவளை போய் இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டு இருக்கான்ற எந்த விஷயமும் தெரியல. நமக்கு கடவுளே 2வது சான்ஸ் கொடுத்துருக்காரு. நான் கொஞ்சமும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்னை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது, நீ சைனாக்கு வந்திருக்கன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான் ஜின். உடனே ஹீரோயினுக்கு அதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. சும்மா நடிக்காத ஜின், எனக்கு எல்லாமே தெரியும், என்ன மாதிரியே இருக்கா அவ அப்படின்றதுக்காக தான் நீ அவளை காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கண் பக்கத்தில் ஒரு மச்சம் இருக்கா மாதிரி அவளுக்கும் இருக்குமாமே, அதை பார்த்து தான் நீ என்னோட ஞாபகமாக தான் அவள் கூடியே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் உண்மையை சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கான சப்ஸ்டியூட் தானே அவள். இப்போ தான் நானே வந்துட்டேனே, இதுக்கப்புறம் அவள் எதுக்கு, அவளை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்கிறா. சொன்னது மட்டும் இல்லாமல் டக்குன்னு கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க 2 பேருமே. ஹீரோயின் பக்கத்தில் இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கா. நடுவில் ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்கு. இப்போ தான் நம்ம டாக்டரான ஹீரோ ரூம்குள்ளே வரான் ஹீரோயினை பார்க்கறதுக்காக. ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா இல்லையா, ஹீரோவை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. வேகமா அந்த இடத்த விட்டு வெளியில ஓடுறா. அப்போ அவளோட ஹியரிங் ஹெட் கீழே கழண்டு விழுந்துருது. இப்போ வரைக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் தான் அங்கே இருந்து ஓடினா அப்படின்றது தெரியல. ஹியரிங் ஹெட்டை பார்த்த உடனே ஹீரோயின் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு எடுக்க வரான். ஆனால் ஹீரோ இது என்னது தான் அப்படின்னு சொல்லி எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறான். ஹீரோக்கும் ஆல்ரெடி ஏதோ விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு போல. ரொம்ப நேரம் அழுது ஆஞ்சி ஓஞ்ச ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு அவங்க தாத்தாக்கு ஃபோன் பண்ணுறா. தாத்தா, ரொம்ப நாளாக யாரோ ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்க இல்லையா, அந்த கல்யாணத்துக்கு ரெடி பண்ண அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ தள்ளி இருந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன
சாரி சாரி ஹியரிங் ஹெட்ல அது ஹியரிங் ஹெட் போடாமையே வந்துட்டு பேசுகிறாளே, அப்போ அவளுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ தான் ஹீரோயினா அந்த விஷயத்த நோட் பண்ணுறா. என்னடா இது, உண்மையாகவே நமக்கு 2 காதும் கேட்குதா அப்படின்னு சொல்லி அவ செம்ம ஷாக் ஆகிடுறா. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இவ யோசிச்சுக்கிட்டு திரும்பி போகிறா. பார்த்தா ஹீரோ அங்கே பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனை முட்டி கீழே விழ போகிறா. ஆனால் ஹீரோ தான் இருக்காரு இல்லையா தாங்கி பிடிக்கிறதுக்கு. உடனே தாங்கி பிடிச்சிடுறாரு. உங்களோட ஹியரிங் ஹெட் வந்துட்டு கீழே கரண்ட் விழுந்துருச்சு, அதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்றது யாருக்கும் இப்போதைக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் பண்ண கேட்குறா. பக்கத்துலேயே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இன்னொரு டாக்டர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தா, என்ன டாக்டர் இவங்க புதுவிதமாக இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டு அவங்களுக்கு இருக்க குறை சரியாயிடுச்சுன்னா சந்தோஷமாக வெளியில் சொல்ல யோசிப்பாங்க, இவங்க என்னென்ன சொல்லாதீங்கன்றாங்கன்னும் போது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அவங்கவுங்களுக்குன்னு பர்சனலாக எதனா ரீசன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட வருங்கால பொண்டாட்டிக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் மனசுக்குள்ளே யோசிக்கிறோம். அப்போ நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஜின் இருக்கான் இல்லையா, அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவன் தான் வந்துட்டு ஹீரோயினை ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கே வர சொல்லியிருக்கான். இருந்தாலும் அவன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அடே அதுதான் உன்னோட ஒரிஜினல் பீஸே வந்துடுச்சே, இன்னும் என்னத்துக்குடா நீ வந்துட்டு ஃபேக்கான லவ்வரை வச்சுக்கிட்டு கூட சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறானுங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன தான் ஃபேக்காக இருந்தாலும்டா எனக்கு வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி மாதிரி இந்த டைமுக்கு இங்கே வா அங்கே வா இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு வேலை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா, என்னோட ஒரிஜினலை வந்து நான் அந்தளவுக்கு கஷ்டப்படுத்த முடியாது, அதனால அது எல்லாமே நான் ஃபேக் கிட்ட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்குறா. ஹீரோயினும் வெளியிலேருந்து உள்ளே போயிடுறா. அப்போ வந்து இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, அவள் ஹியரிங் ஹெட் போட்டுட்டு வரல, அவளுக்கு கண்டிப்பாக காது கேட்காது அப்படின்றதுக்காக இவனுங்க எல்லாம் ஹீரோயினை மட்டமாக கலாச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போதான் ஹீரோயின் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நினச்சி பார்க்குறா. இவன் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டுடியோவில் நெருப்பு பிடிச்சிடுது. அப்போ இவன் தான் வந்து ஹீரோயினை காப்பாற்றிருக்கான். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் 7 வருஷமாக லவ் பண்ண ஒருத்தன் அவன் கூடியே இருந்த ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறானேன்னு நினைக்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அவள் கிளாஸில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக அவன் தலையில் ஊற்றிடுறா. அடி என்னடி பண்ண அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ சாரி, ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கை கால் எல்லாம் உதறிட்டே இருக்கு, தெரியாமல் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவனோட எக்ஸ் லவர் இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு ஒரு கும்பல் ஃபுல்லாக சரக்கை ஊற்றி கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க. அவள் அப்படியே பயங்கர போதையில் இருக்கா. அவளை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இவ தான் அன்றைக்கி என்னை காரில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணவ அப்படின்னு சொல்லும் போது, என்னது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, உண்மையாகவே இவ தானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். ஆக்சுவலாக இவனுக்கு தான் தெரியுமா அவள் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணான்னு சொல்லிட்டு, அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்டது ஹீரோயின் அப்படின்றது தான் அவனுக்கு தெரியாது. ஏண்டா இந்த பொண்ணு ஒரு நாளுக்கு வந்து என் கூட தங்கு அப்படின்னு சொன்னால், உன்னை வந்து இவளோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லுது, நீ இங்கே வேற ஒரு பொண்ணு கூட இருக்க, இப்போ 2 அழகான பொண்ணும் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா நாங்களாம் என்ன தான் பண்ணுறது, மரியாதையா நீயே சொல்லு, ஒன்று இவ வேணுமா இல்லை அவ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்தில் கத்திய வச்சிடறாங்க. அப்போதான் இந்த எக்ஸ் இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஆல்கஹால்னா அலர்ஜி, என்னால் முடியல, எனக்கு உடம்பெல்லாம் வந்து சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, கொஞ்ச நேரத்தில் நான் செத்துருவேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. உடனே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏய் உனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு யார் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு சீக்கிரமாக சூஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்கிறானுங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு கேட்கும் அப்படின்றது அவனுங்களுக்கு தெரியாது. உடனே இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்துட்டு இந்த சைன் லாங்குவேஜ்லேயே வந்து, நீ இங்கேயே இரு, பயப்படாத, யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் வந்துட்டு அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உடனே வரேன் அப்படின்னு காட்டுறான். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்றதே உனக்கு புரியலையா, அவள் தான் அன்னைக்கு என்ன ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்னு சொல்கிறேன், நீ அவளை ஃபஸ்ட்டு காப்பாற்றணுன்றதுல துடிப்பாக இருக்கியே, என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. ஐயோ அப்படியெல்லாம் பேசாதம்மா, எல்லாம் வந்து ஒரு மனிதாபிமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதர் தெரசாக்கு அக்கா பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு எல்லாம் தான் தெரியும் இல்லையா, அவளே வந்து அவனை பங்கமாக வச்சு தான் கலாச்சிக்கிட்டு இருக்கா. இன்னும் லேட் பண்ணாமல் தயவு செய்து சீக்கிரமாக கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து அவனை கிளப்பிடுறா. அதுக்கப்புறம் தான் விஷயத்தையே காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் செட் பண்ண ஆளுங்க தான். அவங்க வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் இதெல்லாம் பண்ணால் கூட
மனசு கஷ்டன்றது இருக்க தானே செய்யும். அப்படியே ஹீரோயின் வந்துட்டு வாழ்க்கையே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி சோகமாக நடந்து போயிட்டு இருக்கா பேர மழையில் அப்படியே நினைஞ்சபடி. இதை ஹீரோ பார்க்குறான். என்னதான் இருந்தாலும் வருங்கால பொண்டாட்டி அப்படியே விட்டுற முடியுமா என்ன? உடனே கூட எடுத்துகிட்டு போயிட்டு, எதுக்காக இப்போ வந்துட்டு இந்தளவு உடஞ்சி போயிருக்கீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களோட ஹியரிங் ப்ராப்ளமும் இப்போ தான் சரியாயிருக்கு, இப்படி மழையில் நினைஞ்சா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். வாங்க நானே உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். அப்போ ஹீரோயினால் எழுந்துக்க முடியல. உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஹீரோயினை தூக்கிட்டே போயிடுறான். ஹீரோயினோட வீடும் வந்துடுது. கரெக்டாக ஹீரோயின் இறங்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் கையில் ஒரு ரிங் வச்சுருக்கான். அதை ஓப்பன் பண்ணி காமிச்சு, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இந்த ரிங் பிடிக்குமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ரொம்பவே அழகாக இருக்குது, இவ்வளோ பெரிய கல் வச்ச மோதிரம்னா கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதாவது ஹீரோயின் இப்போ ஒரு கிளப்புக்கு போயிட்டு வந்தா இல்லையா, அந்த கிளப்பில் இருக்கிற ஹால் கிட்ட ஆல்ரெடி வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்த சொல்லி ஹீரோ சொல்லியிருக்கான். அங்கே இருக்கிற ஒரு ஆள் ஃபோன் பண்ணி அவங்க 2 பேருக்கும் ஆல்மோஸ்ட் பிரேக்கப்பே ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாக ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. எங்கே மன்னிச்சு விட்டுருவாளோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருந்தான். பிரேக்கப்பே ஆக போகுது, அவளே பிளான் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக இதுக்கப்புறம் போய் சேர மாட்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஹீரோயின் இப்போ எங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டும் இவளும் தங்கியிருந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையும் இங்கேயே தூக்கி கடாசிட்டு போயிடணும் குப்பை மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் ஜென்னு இருக்கான் இல்லையா, அவன் வரான். ஏன்னா ஹீரோயின் அந்த இடத்துல கிளப்பில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நேராக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஹீரோயினோட பொருளுங்க மட்டும் காணாமல் போயிருக்கு. எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு கடைசியில் தெரிஞ்சுக்கிறான் கன்ஃபார்மாக ஹீரோயின் வீட்டை விட்டு போயிட்டான்னு. ஏன்னா அலமாரியில் அவளோட துணியெல்லாம் எதுவுமே இல்லை. உடனே சரி நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணால் அவனோட கால் போகவே இல்லை. ஹீரோயின் பிளாக்ல போட்டா. அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவன் கொஞ்சம் பெரிய பணக்காரன் தான் பாய் ஃப்ரெண்டு. அவனோட மொத்த வீடியோவும் வந்துட்டு ஹீரோயின் நியூஸ் சேனல்லையே கொடுத்துட்டா. இவ்வளோ பெரிய கம்பெனி ஓனரோட பையன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வீடியோவும் வந்துடுச்சு. இவன் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே வந்து அந்த நியூஸில் வந்து வீடியோ வந்து போட்டு விட்டுடுறாங்க. முடிஞ்சது கதை அப்படின்ற மாதிரி இவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது எல்லாரும் எதிர்க்கையும். அப்போ தான் இவனோட அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட சொந்த ஊருக்கே போயிட்டாங்க அப்படின்னும் போது, சொந்த ஊருக்கு போயிட்டாளா, இப்போ எதுக்கு அங்கே போனா அப்படின்னு கேட்கும் போது தான் தெரிய வருது அவங்களுக்கு நாளைக்கு காலையில் கல்யாணம்னு. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட ஊரில் காட்டுறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவள் தான் ஹீரோயினை ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினும் வந்து ரெடி ஆகி ஸ்டேஜுக்கு போகிறா. அது வரைக்கும் மாப்பிள்ளை யாருன்னு அவளுக்கு தெரியாது. ஏன்னா தாத்தா நீ யாரை சொல்கிற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா. அதுக்கப்புறம் தான் பார்க்குறா ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்கு தாங்க. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னை பற்றின மொத்த விஷயமும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல கல்யாணத்துக்கு ஒத்துந்திருக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் தயவு செஞ்சு கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண அவனும் ட்ரை பண்ணுறான். இவ கேட்குற மாதிரி இல்லை 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 இந்த கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் செம்மையாக வெறுப்பாகி போயிடுறா. அதை யாரா நீ சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும் போது, இதை பாரு அவசரப்பட்டு இவனை கல்யாணம் பண்ணாத, தப்பு நடந்துடுச்சுதான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ மரியாதை என் கூட கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறான். நீ கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு நீ நினச்ச மாதிரி நான் ஒன்றும் நாய்க்குட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இதை பாரு உனக்கு நல்லாவே தெரியும் நான் யார், என் குடும்பம் யார், எங்கள் அப்பா யார், நாங்கள் எவ்வளோ பெரிய குடும்பம், எவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு என்னால் கொடுக்க முடிகிற சந்தோஷத்தை இவனால் கொடுக்க முடியாது. இவன் ஒரு டாக்டரு, அவனுக்கு என்ன மாதம் சம்பளம் வந்துரு போகுது அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா இவ்வளோ நாளும் வந்து உன்னோட எக்ஸோட சப்ஸ்டியூட்டாக என்ன நினச்சி நடத்திட்டு உனக்கு வெக்கமாவே இல்லையா இப்போ வந்து கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. இதை பாரு தப்பு தான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், எனக்கே புரியுது, ஆனால் இதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவும் நடக்காது வா அப்படின்னு கூப்பிடுறான். இவ தான் செம்ம கொலவெறி கான்ல இருக்கா இல்லையா. உடனே டக்குன்னு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை இழுத்து கிஸ் பண்ணிடுறா. இவன் தான் என்னோட புருஷன், இவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் இனிமே வாழ்க்கை, நீ எனக்கு ஒண்ணுமே கிடையாது போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அவ்வளவுதான் இவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது.
இதுக்கு மேலே அவள் என்னோட பொண்டாட்டி, இதுக்கப்புறம் நீ எந்த வார்த்தை பேசினாலும் அடுத்தவனோட பொண்டாட்டியை பேசுகிறோன்ற ஞாபகத்தை வச்சுட்டு பேசு, இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது, இந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அவ்வளோதான், அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ்லாம் வந்து இவன் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளில தள்ளிடுறாங்க. அவன் வெளியில போன உடனே 2 பேருக்கும் கல்யாணமே முடிஞ்சிடுது. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் இப்ப என்ன கேட்கறா அப்படின்னு பார்த்தா, என்னோட ரூம் எது, நான் எங்க தங்கணும் அப்படின்னு கேட்கறா. ஹீரோக்கு எதுவுமே சொல்ல முடியல, என்ன சொல்றதுன்னு தெரியாம எந்த ரூம் பிடிக்குதோ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிடுறான். போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு ஒரே ஒரு ரூமில் மட்டும்தான் கட்டிலும் பெட்டும் இருக்குது, என்னதான் இப்போ பண்ணுறது நம்ம அப்படின்னும் போது, ஐயோ சாரி, ஆக்சுவலாக வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரூமை மட்டும்தான் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருப்பாங்களா இருக்கும், நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் ஆர்டர் கொடுத்து வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இன்றைக்கி ஒரு நாளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நம்ம ஒரே ரூமில் தூங்கலான்னு சொல்கிறான். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை கூட்டிகிட்டு போய் காட்டுறான். பார்த்தா அந்த ரூம் வந்துட்டு டான்ஸ் ஸ்டுடியோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கான். உனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் இந்த ரூமே ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். அவளுக்காக சூப்பராக ஒரு ட்ரெஸ்ஸுமே ரெடி பண்ணியிருக்கான். ஹீரோயின் அந்த ரூமையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்த உடனே பயங்கர சந்தோஷத்தில் உடனே வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவன் ஆடுறதை பார்த்து ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கால் ஸ்லிப்பாகி விழ போகிறாள். டக்குன்னு ஹீரோவும் அவளை தாங்கி பிடிக்கிறான். அவனோட ஷோல்டரில் ஒரு தீக்காயம் இருக்குது. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு இவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் எப்படி கேட்கறதுன்னு தெரியாமல் கேட்க மாட்றா. 2 பேருமே வந்துட்டு பெட்ரூம்க்கு தூங்கறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோக்கு ஹீரோயினை கிஸ் பண்ணணும்னு தோணுது. கிட்ட போகிறான், இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு இப்பயே நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்குது. நீ சீக்கிரம் தூங்கு, ரெஸ்ட் எடு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். என்னடா இவன் இப்படி போயிட்டானேன்னு ஹீரோயினுக்கு சந்தேகமாக இருக்குது. 2 பேருமே வந்துட்டு ரொம்ப தயக்கமாக ஒரே பெட்டில் தான் படுத்து தூங்குறாங்க. எங்கள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவன் பார்த்தா பெரிய குடிகாரன் ஆயிட்டான். இவனுக்கு வந்துட்டு சுத்தமாக முடியல, வயிறெல்லாம் வலிக்கிற அளவுக்கு குடிக்கிறான். அவனோட எக்ஸ் இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு வர அவனை பார்க்கறதுக்காக. இவன் வந்துட்டு அவளை பார்த்த உடனே ஹீரோயின் நினச்சி இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். என்னை விட்டு இனிமே போயிடாத, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, எனக்கு வேற யாரும் வேண்டாம், நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். இவளை பார்த்த உடனே, நீயா, ஐயோ என்னை விட்டு தள்ளிப்போ, அவள் பார்த்தான்னா நம்மளை தப்பா நினைச்சுப்பா, அப்புறம் என்னை விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட காலையில் ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. இவங்க எல்லாமே இவன் கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கான். அதனால அவங்க 2 பேரும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. நாங்கள் ஃபாரின்ல இருக்கும் போது நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப, அதுவும் அந்த பொண்ணை பற்றி நான் விசாரித்தேன், அந்த பொண்ணு 7 வருஷமாக ஒருத்தனை டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ, இப்போவே அவளை கூப்பிடு, உடனே டிவோர்ஸ் பண்ணி ஆகணும், வீட்டை விட்டு வெளில போ சொல்லு அப்படின்னு ஒரே இவங்க அராஜகம் பண்ணுறாங்க பயங்கரமா. இவனும் அவங்கள சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க எதையும் கேட்குற மாதிரி இல்லை, முடியவே முடியாது, அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல, அந்த பொண்ணு நடத்த சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கூப்பிடுங்க, வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அப்போதான் ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வர, அத்தை எப்போ வந்தீங்க அத்தை அப்படின்னும் போது இவங்களோட வாய்ஸ்ல இருந்து இவங்களோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து மொத்தமா மாறிடுது. ஐயோ என் மருமக தேவதை மாதிரி இருக்காளே, அப்படியே அவ வந்துட்டு மேகத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்காளே, ஐயோ என்ன கலரு, என்ன சைஸு, என்ன அழகான முடி அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொன்ன, அத்தைன்னு சொன்னியா, இனிமே நீ என்ன அத்தைன்னெல்லாம் கூப்பிடக்கூடாது, அம்மானு தான் கூப்பிடணும், புரியுதா அப்படின்னு சொல்றாங்களா. அப்பாவும் பிள்ளையும் பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வேற விதமா பேசுனாங்க, இப்ப இப்படி பேசுறாங்களேன்ட்டு. அதுக்குள்ள அம்மா ஒரு பிட்ட போடுறாங்க. நான் இனிமே இங்கேயே தான் இருக்க போறேன், என் மருமகளுக்கு துணையா, நாங்க 2 பேரும் ஜாலியா வந்துட்டு ஊர் சுத்துவோம், ஷாப்பிங் போவோம், கதை பேசுவோம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஹீரோக்கு ஐயோ இவங்க இங்க டேரா போட்டாங்கன்னா நமக்கு ஒரே தொல்லையா இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்பாவும் புள்ளையும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. ஏங்க சீக்கிரம் வாங்க, கடைக்கு போயிட்டு எனக்கு தேவையான பொருள் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார வேக வேகமா கூட்டிக்கிட்டு போறாங்க. அம்மா நீ உன் வீட்டுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். டே கம்முனுறா, உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, எங்க அம்மா அப்படி கொஞ்சம் ஓவர் ஹைப் ஆயிடுவாங்க எப்பவுமே, கண்டிப்பா அவங்களே கிளம்பிடுவாங்க, கொஞ்ச நாள் விட்டினா போதும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இல்ல இல்ல எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க எல்லாம் இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றா. எனக்கு தானே பிரச்சனை அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். மறுநாள்ல இருந்து ஹீரோயின் ரிஹர்சல் போக ஆரம்பிச்சுட்டா. இவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, இப்போதான் ஹீரோயின் வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுவான்றதே அவனுக்கு தெரிய வருது. 7 வருஷமா அவளுக்கு காது கேட்காததுனால அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அவளால் ஆட முடியாது இல்லையா.
அதனால தான் அந்த டான்ஸே ஆடாமல் நிறுத்தி வச்சிருந்தா. இப்போ வந்துட்டு அவள் மிஷின் எல்லாம் போட்டு காதெல்லாம் கொஞ்சம் கேட்க ஆரம்பித்த உடனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஆனால் இவனுக்கு தெரியாமல் ரகசியமாக ஒரு பர்ஃபார்மன்ஸு சர்ப்ரைஸாக பண்ணணும் அவனுக்குன்னு நினச்சி சொல்லாமையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ இவன் வந்து பார்த்துட்டு இவனை இவ்வளோ அழகாக ஆடுறா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். நேரில் போய் ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். நீ இவ்வளோ அழகாக ஆடுவேன், நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ நாளாக சொல்லலை அப்படின்னும் போது, சொன்னால் மட்டும் நீ என்ன பண்ணியிருக்க போகிற, டான்ஸ் எல்லாம் ஆடாத, என் கூடயே இரு, வீட்லேயே இரு, தனியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்லேயே தான் வச்சுருக்க போகிற, டான்ஸ் ஆட அமைச்சிருப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட மேரேஜ் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லிட்டு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போவே இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிவிடு, டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறான். இந்த பேர் மரியாதையாக பேசு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி, இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. அப்போதான் அந்த இடத்துக்கு இவனோட எக்ஸ் வரா. அவள் வந்த உடனே என்ன பிக்கப் பண்ணுறதுக்கு தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட வழியிறா. இவனும் வந்து என்ன பண்ணுறான்னா, ஆமாம் இவ வந்திருக்கா கரெக்டாக, நம்ம ஹீரோயினை எப்படியாவது ஜெலஸ் ஆக்கணும், அப்போ நம்ம 2 பேரும் நெருக்கமாக இருந்தால் தான் வந்து ஹீரோயின் ஜெலஸ் ஆவா அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான் முட்டாள்தனமா. அந்த நேரம்னு பார்த்து டார்லிங் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்காகயா வந்தீங்க, எதுக்காக நீங்கள் இவ்வளோ அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு என்ன சிரமம் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், பாய் ஃப்ரெண்டுக்கு அவனை பார்த்த உடனே வயிறு எறிய ஆரம்பிச்சிடுது. 7 வருஷமாக இவள் ஆடலையாம், இதுக்கப்புறம் ஆடி அப்படியே கிழிச்சிட போகிறாளா? ஸோ தைரியமாக இருங்க, கண்டிப்பாக இவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு நல்லதுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சாபம் விட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோயினுக்கு. என்னடி சொன்னேன், என் மருமகளை பற்றி என்ன சொன்னேன், அதாவது அவளுக்கு வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சி தானே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் இருக்கேன், என்னோட அம்மா இருக்காங்க, என் புருஷன் இருக்கான், என் பிள்ளை இருக்கான், இதுக்கு மேலே நீங்கள் யாருன்னா எதுனா என் மருமகளை பற்றி பேசுனீங்க, அதோட அவ்வளோதான், ஏன்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை பூரா வருந்துற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னும் போது, உங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு வாய் கொழுப்பு இருக்கிற அளவுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாய் ஃப்ரெண்ட் பேசுகிறான். வாய் இருக்கு, வாயில தான் பேச போகிறோம், அதுக்கு தகுதி வேணுமா வேணாமா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, 2 பேரையும் வந்துட்டு செருப்பு கொண்டு அடிச்சிருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வேற செமையாக கெத்தாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வாடி நீ தானடி சக்கலத்தி மக சக்கலத்தி, வா வா உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு பாட்டிமா தரன்னு அந்த எக்ஸை இழுத்துட்டு போகிறாங்க. ஐயோ வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கெஞ்சுறாங்க. ஹீரோ இதுக்கு மேலே அவங்க பார்த்துப்பாங்க, நீ டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். பாட்டியும் மாமியாரும் சேர்ந்து அந்த பொண்ணை அடி பின்னி எடுத்துடுறாங்க. இதை பார், நாங்கள் இதோட உன்னை விட்டுடுறோம், ஆனால் வந்துட்டு நீ வந்து சாரி சொல்கிறதுக்காக கூட என் பொண்டாட்டி பின்னாடி வரவே கூடாது, அவள் உன்னோட லவ்வர் கிடையாது, அவள் என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. வாங்க பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. உனக்கு சீஸ் கேக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால தான் நானும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சீஸ் கேக் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இந்த டைம் அப்படியே யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு கிஸ்ஸும் பண்ணிடுறான். நடுவில் இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி அம்மா அங்கே வந்துடுறாங்க. உங்களுக்காக தான் சூப்பு செஞ்சேன், அதுக்குள்ளேயே கேக்கெல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னும் போது ஹீரோயின் எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இவங்க இதை குடிக்கலன்னா போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறா, வாங்கி ஃபுல்லத்தையும் குடிச்சிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவனுக்கே தெரிய வருது, அவங்க அம்மா அந்த சூப்பில் எதையும் கலந்து கொடுத்துட்டாங்க பிறருக்கு. அவனால் வந்துட்டு மூச்சே விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப சூடாக இருக்குன்னு டக்குனு ஏற்று ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறான். இருந்தாலும் வந்துட்டு அவனுக்கு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா இது வசனமே கேட்கல அப்படின்ற மாதிரி 2 கேள்விங்களும் வெளியில் நின்று என்ன ஒன்றுமே சவுண்டே கேட்கல அப்படின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோவோ சாரி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து எழுந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு என்னது இது ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ மேல டவுட் அதிகமாயிட்டே போகுது. மறுபடியும் ஜின்னையும் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவ செம காரமா வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. இவன் கல்ச்சர் இருக்க போல காரமான சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது போல. ஆனா இதுவே ஹீரோயினா இருந்தா இவனுக்கு பார்த்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துருப்பா. இதெல்லாம் தலைவர் இப்ப யோசித்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப யோசித்து என்ன பிரயோஜனம், அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா அப்படின்ற மாதிரி
ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நீ இது வரைக்கும் சமைச்சதெல்லாம் எப்படி சமைப்ப அப்படின்னு சொல்லி ரெசிபி கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணுறான். அடிச்சு ஃபோனை வெய்யி, ஏன் உங்கள் வீட்டிலலாம் பொம்பளைங்களே இல்லையா, உங்கள் அம்மா கிட்ட போய் ஃபோன் பண்ணி கேளுடா அப்படின்னு திட்டிடுறா. ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுறான். ஐயோ நான் இப்படியெல்லாம் லோக்கலெல்லாம் எப்பயுமேலாம் பேச மாட்டேன், இருந்த டென்ஷனில் ஏதோ பேசிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. அது என்னவோ நீ கோவத்தில் அப்படி பேசுனது கூட க்யூட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், ஹீரோ பயங்கரமாக வழிகிறானா. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறேன். கரெக்டாக ஹீரோயினோட ஃபோன் அடிச்சிடுது. அடப்பாவீங்களா, வேற நேரமே உங்களுக்கு கிடைக்காதாடான்ற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கா. அந்த பார்ட்டியில் பார்த்தா இவங்க டான்ஸ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே இருப்பாங்க போல இருக்கு. அதனால இந்த பாய் ஃப்ரெண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் சண்டை வந்துடுது, யார் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா. அங்கே இருக்க இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறா. அதாவது 7 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தவனை ஏமாற்றி கை விட்டுட்டு போயிட்டு இப்போ வேற ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே கதையை அடிச்சு விடுறாங்க. எனக்கு என்னவோ மண்டையில பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. தயவு செஞ்சு பைத்தியக்கார டாக்டரை பாரு, இல்ல அப்படின்னா ரொம்ப முத்திடும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செமையா அந்த பொண்ணை கலாய்க்கிறா. உனக்கு எவ்வளவு திமிரு, என்னைய பைத்தியங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ அடிக்கிறதுக்கு போறாள. டக்குன்னு ஹீரோ பிடிச்சிடுறான். ஹீரோ பார்த்த உடனே செம அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழகுல மயங்கிட்டு நீங்க இவளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்றா. நான் ஏன் ஹெல்ப் பண்றேன்னா நீ சொன்ன அந்த கேரட்டு புருஷன் நான் தான், அதனாலதான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு போது அவளுக்கு செம்ம ஷாக்கு. இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாத குரூப், நம்ம இதுங்க கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு தான் அசிங்கம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்பதான் இந்த எக்ஸோட எக்ஸும் இருக்குல்ல, 2 பேரும் சேர்ந்து அவங்களோட பார்ட்னரை பார்க்கறதுக்காக போறாங்க. ஆக்சுவலா இவங்க எப்படி பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இந்த டீலிங்கே முடிச்சு கொடுத்துருப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதை ரினியூவல் பண்ணணுன்றதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. பட் ஹீரோயினே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த கான்ட்ராக்டை உனக்கு வாங்கி கொடுத்தான்னு உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணையே நீ தூக்கி போட்டுட்ட, அதுக்கப்புறம் எங்கள் கான்ட்ராக்டுக்கு நீ உண்மையாக இருப்ப அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அப்படிலாம் இல்லை சார், கண்டிப்பாக நான் நல்லபடியாக பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்கிறான் அவன். சாரிப்பா, இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத ஆளுங்க கூட நான் பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது, இன்னையோட நம்மளோட கான்ட்ராக்டை டெர்மினேட்டே நான் பண்ணிடுறேன், இனிமேல் இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயினும் பார்ட்டில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத இவனோட எக்ஸும் பாக்குறாங்க. அப்ப ஹீரோவும் அதை பாத்துறான். வேணும்னு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இந்த ஒயின் ரொம்ப நல்லா இருக்கு, நீ ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அதாவது வேணும்னே அவன் பார்க்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். வெறியாய் கையில இருந்த கிளாஸையே உடைச்சிடறான். அப்பதான் அசிஸ்டன்ட் சொல்றான், சார் ஆக்சுவலா 3 கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல வெளியில போயிட்டாங்க அப்படின்னும் போது இவனுக்கு அவ்வளவுதான். அதெல்லாம் கேட்டுட்டு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துடுறான். எல்லாரும் கும்பலா சேர்ந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் பாக்குற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போகும்போது ஹீரோவுக்கு கஷ்டமா இருக்கு. அவன் தான் தெரிஞ்ச உடனே இவ என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுவாளோ அப்படின்னு தோணுது. அவ போய் எட்டி பாக்குறா, பாய் ஃப்ரெண்ட் தான் அங்க, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கான் அங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேகமா போயிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடுறா. எங்கடா போறா அப்படின்னு பார்த்தா வெளியில இழுத்துட்டு போறா. ஆமா, அதுக்கப்புறம் நீ டாக்டர் உன்னை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க, நம்மளால பண்ண முடியல அப்படின்னா நமக்கு தானே கஷ்டமா போயிடும், அதுக்கு நம்ம அந்த இடத்த விட்டு வர்றது தானே நல்லது அப்படின்னு சொல்றா. இதை ஹீரோ எதிர்பார்க்கல. ஹீரோயின் செயினை கட்டுறதுக்காக கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹெல்ப் பண்றான். அப்ப என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சரி ஓகே அப்படியே லைட்டா ரொமான்டிக்கா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றான். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு, எங்க ஹீரோயின் அவாய்ட் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாவே இருக்கு. உடனே இல்ல டயர்டா இருக்குல்ல, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் ஹீரோக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். என்ன பார்க்கறதுக்காக தான் சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு வெக்கமே இல்லாம கேட்கறான். டே பரமா படிடா அப்படின்ற மாதிரி, டே படிச்சிருந்தீங்கன்னா உனக்குன்னு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கும்டா, ஏன்டா லூசு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, ஏன் பொண்டாட்டி எனக்கு சோறு எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல நிக்கிறான். அவனுக்கு செம பல்ப் ஆயிடுது. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றான்னா, நல்லது தாண்டா, நீ கரெக்டா பண்ற, தயவு செஞ்சு அவசரப்பட்டுறாத, அவசரப்பட்டுட்டா பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுக்கப்புறம் பக்கத்துலயே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு அட்வைஸை போட்டுன்னு இருக்கான்.
இருந்தாலும் வீட்டுக்கு வர ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்த உடனேயே சரி அப்படியே கிஸ் பண்ணலான்னு ரொமான்டிக்காக கிட்ட போகிறான். ஃப்ரெண்டுக்காரன் சொன்னது தான் அவன் மைண்டு பூராவும் ஓடுது. ஹீரோயினும் இன்னைக்கு கிஸ் பண்ணிடுவான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம தூங்கலாம், எனக்கு கொஞ்சம் வேலையும் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன், நீ தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதை எல்லாத்தையும் ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்கிறா, என்னது ஒன்றுமே நடக்கலையா இவ்வளோ நாளும்? அப்போனா கண்டிப்பாக உன்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் கிட்ட தாண்டி கூப்பிட்டு போய் காட்டணும், அப்படி இல்லை அப்படின்னா நீ ரொம்ப போரிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கிளாமராக ட்ரெஸ் பண்ணி அவனை மயக்கிற மாதிரி நடந்துக்க, அப்போ வந்து கன்ஃபார்மாக நடந்துரும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே உன் புருஷனுக்கு, அதை டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு செக்ஸியா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரா. இதெல்லாம் நான் போட மாட்டேன்டி, சரிடி நீ வெளியில போடலனாலும் பரவாயில்ல வீட்லயாவது போடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறா. இவங்க ஷாப்பிங்கை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட எக்ஸ் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றான்னா ஒருத்தன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா தான் தெரியுது அவன் வந்து இவளோட புருஷங்காரனா. அவனை விட்டுட்டு தான் இவ சைனாக்கு ஓடி வந்துட்டா. இதை பாருடி, நீ எனக்கு காசை நீ கரெக்டா எனக்கு கொடுக்கல அப்படின்னா இப்போ ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருக்கியே, அவன்கிட்ட வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவான் பாத்துக்கோ அப்படின்னு அவன் மிரட்டுறான். உடனே இவளும் காசு கொடுத்து அனுப்புறா. இதை எல்லாத்தையும் ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரையும் பார்த்துட்டாங்க அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்ச உடனே இவங்களை வந்து கத்துறா. இதை பார், உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிட்டீங்க, உங்களை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது ஹீரோயின், நான் எப்பயோ ஒதுங்கி வந்துட்டேன், நீயும் அவனும் தான் வந்து எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கீங்களே தவிர எனக்கு உங்களை பத்திலாம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அதே மாதிரி இருந்துக்கோ, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்றதை யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு இவ பந்தா பண்ணிட்டு போறங்கிறது. ஃப்ரெண்டுக்காரி, ஏன்டி இவ இவ்வளோ பேசுகிறா, நீ எதுக்கடி அவளை சும்மா விட்ட அப்படின்னும் போது ஹீரோயின், எனக்கு இது தேவையில்லாத பிரச்சனைடி, ஆல்ரெடி எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவங்க எப்படி போனால் எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்கிறா. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறா. சடனா ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்ணுறான்னா, உனக்கு வந்து ரொம்ப தயக்கம் இருக்கு இல்லையா, நீயாவே எப்படி உன் புருஷன்கிட்ட அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கிளப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு 5 பசங்களையும் வர வச்சிடறா. இது எல்லாத்தையும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துடுறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஐயோ இவன் லேட் பண்ண எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வில்லங்கமாயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து ஹீரோ காமிச்சு விட்டுறான். வா ஸ்ருதி போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து தரன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வெளியில வரானா. உடனே ஃப்ரெண்டுக்காரி பேக் மறந்துட்டியடி அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. ஹீரோ ஒரு லுக்கு விடுறான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானடின்ற மாதிரி. அவங்களுக்குள்ள என்ன நடக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னும் போது, நான் என்னத்த நினைக்கிறது, எனக்கு ஒன்றும் புரியல, இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஹீரோ செம்ம கடுப்புல ஹீரோயினை தூக்கிட்டு வரான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வேலை எல்லாம் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் அப்படியே அவளை வந்து தண்ணி தொட்டியில போட்டுறான். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னும் போது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளோ நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட? ஆக்சுவலாக நான் வந்துட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போகல, நான் என் ஃப்ரெண்டு கூட தான் போனேன், அவள் தான் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டா அப்படின்னும் போது, 7-8 பேர் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். 7-8 பேர்லாம் இல்லை, 5 பேர் தான். ஓ, அது வேற வந்து 2 கம்மியாக போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறியா அப்படின்றான். இந்த வாட்டியாவது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஆனால் அவனையே அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா குளிச்சுட்டு வெளியில வா, உனக்கு கோல்ட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். அடே உண்மையா என்ன தாண்டா உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுறா. இவனுக்கு இருக்க பிரச்சனையை பார்த்தா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா கூட வேலைக்கெல்லாம் ஆகாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற எல்லா டிஷ்ஷஸையும் செஞ்சு அங்க வச்சுட்டா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னும் போது, இல்ல உனக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லையா, அதுக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி நமக்கு நல்லதுக்கு தான் நினைச்சு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். உனக்கு ஒன்றும் நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது, நீயே டாக்டர்ன்றதுனால உனக்கே வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தெரியும், நீ என்ன பண்ணணும் அப்படின்றது உனக்கு தெரியும் இல்லையா. இது உன்னோட ஸ்டேஜ் வந்து எப்படி ஃபுட்டுலேயே டயட்லேயே வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லைனா வந்துட்டு நம்ம இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும் போது இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரு, நானே டாக்டர், இவன் என்ன எதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறா அப்படின்னு யோசிக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன டிபார்ட்மெண்ட் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு கேட்ட பிறகுதான் ஹீரோக்கே புரியுது. அடி பாவி, நீ என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு புரியுது. நீ வந்து என்கிட்ட வந்துட்டு தள்ளி போகும்போதே எனக்கு தெரியும். நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணேன், அவ தான் வந்துட்டு உன்னை
டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக சொன்னா அப்படின்னு சொல்றா. என்னை பத்தி நீ ரொம்ப கவலைப்படாதம்மா, நீ ரொம்ப கவலைப்படுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ உட்காந்து சாப்பிடு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன், நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு கிளம்பிடுறான். ஐயோ இவன் மனசு வருத்தப்பட்டுட்டான் போல இருக்கே, நம்ம எப்படி கேட்கறதுன்னு தெரியாம கேட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அட பாவி நாசமா போனவனே, உன்னால வந்துட்டு என் பேர் என்ன ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? என் பொண்டாட்டி கிட்ட நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்ற மாதிரி நினைச்சிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்ற அளவுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே ரெடி ஆயிட்டாடா. நீ பொறுமையாருன்னு சொல்லி சொல்லி எனக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை என் பொண்டாட்டி கிட்ட நீ ஏற்படுத்தி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி புலம்புறான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட, ஏய் நான் கேட்டது தப்பா போயிடுச்சு போலடி, அவன் ஃபீல் பண்ணிட்டான் போல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்ப செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. உங்க 2 பேருக்குமே வந்து இன்செக்யூரிட்டி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளு, நீ போயிட்டு உன்னோட கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்றான் ஃப்ரெண்டுக்காரன். ஹீரோயினை வந்துட்டு டின்னருக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். எதுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வெளியில கூட்டிட்டு வந்திருக்கான். இவங்க வெளியில வந்ததும் தெரிஞ்ச உடனே ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஒளிஞ்சிருந்து என்னதான் நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒருத்தி ஒளிஞ்சுக்கிட்டே வரா. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி தான். என்னதான் நடக்குது இங்க அப்படின்னும் போது, நீ எதுக்குமா இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். நீ எதுக்கு வந்தியோ அதுக்குதான் நானும் வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயினே ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ கிட்ட சாரி சொல்றான். நான் கேட்டது வந்து உன்னோட மனசு வேதனை படுத்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. நான் வந்து உன்கிட்ட வந்து கோவப்படுத்தணும் இல்லைன்னா உன்னை வேதனைப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை. ஏதா இருந்தாலும் உன்னோட நிலைமை என்னவா இருந்தாலும் நான் உன் கூடியே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் விட்டுடு, அதை பற்றி எதை பற்றியும் யோசிக்காத, எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே 2 பேருமே சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நைட் ஆயிடுச்சு, டின்னருக்கு வந்துட்டு இவங்க எந்த டைமுக்கு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, இப்போ எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறாங்க அதுக்கு அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா விடிஞ்சதும் விடியாததுமா காலங்காத்தாலேயே போயிட்டு அவங்களோட கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இங்க ஜென்னியும் ஜென்னோட எக்ஸையும் காட்டுறாங்க. எதுக்காக என் போனை எடுக்கிறது இல்லை, நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற அப்படி இப்படின்னு இவ கதை மேல கதை கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் வந்து டோட்டலா இவ்வளோ அவாய்ட் பண்றான். இப்போ இவ வந்துட்டு அப்படியே பதறி போய் இவனுக்கு என்ன ஆயிடுச்சோ ஏது ஆயிடுச்சோன்னெலாம் வரல, எனக்கு ஷாப்பிங் போனோம் அதுக்கு காசு வேணும், நீ என்னன்னா ஃபோனையே எடுக்கல அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னும் போது, காசு தானமா வேணும், இப்போவே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளோதான் சந்தோஷமாயிடுது, அப்புறம் என்ன இருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நாளும் என்னென்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம கொலை வெறி ஆயிடுறான். அப்போதான் ஹீரோயின் வந்துட்டு, நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், இப்போ கேட்கவா அப்படின்னு கேட்குறா. சொல்லு அப்படின்னும் போது, இந்த காயம் உனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போதான் வந்துட்டு நமக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயினை காப்பாற்றினதே ஹீரோ தான். ஹீரோ வந்து முதல்ல ஹீரோயினை காப்பாற்றிருக்கான். ஆனால் அவன் தூக்கிட்டு போகும்போதே ஒரு கட்டை உடைஞ்சு அவன் மேலே விழுந்துடுச்சு. அந்த கட்டை விழுந்து அவன் அசைய முடியாமல் இருக்கும் போது தான் அவன் எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வேகமா வந்து ஹீரோயினை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தானே அவனை இவ லவ்வே பண்ண ஆரம்பிச்சா. அதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா எடுத்து பயங்கரமா ஃபீல் பண்றா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நீ எவ்வளோ சங்கடப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்றா. அவ்வளோதான், இவங்க 2 பேரும் எந்த நேரமும் ரொமான்ஸ்லயே இருக்கிறாங்களா. மாடியிலேருந்து இறங்கி வரும்போது கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. பார்த்தா ஏதோ ஒரு குரல் என்னன்னா அம்மா உட்காந்து வான்னு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க எப்படா வந்தாங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமா போயிடுது. ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க அப்பா வந்துட்டு முட்டை சரியா வேகலை அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு இவங்க டிவோர்ஸ் பண்ண போறேன், இனிமே அந்த ஆள் வீட்டுக்கே போக மாட்டேன், இங்கே தான் தங்குவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. யோ தகப்பா, இப்பதான் என் வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ள அந்த தீபத்தை அணைச்சு வச்சிருவ போல இருக்கேன், மரியாதையா வந்து உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போ, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டுறான். நான் போக மாட்டேன், அந்த ஆள் வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா பயங்கர ஐச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நைட்டு காட்டுறாங்க. நாளைக்கு வந்துட்டு நான் 7 நாள் ட்ரிப்பு பிஸ்னஸ் ட்ரிப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணி ஹீரோயினை ரொமான்ஸ் பண்றான். இவனுக்கு வெளியே வேற யாரும் இல்ல, அம்மா தான், தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. எனக்கு தனியா படுத்தா தூக்கமே வராது, நீ நைட்டு என் கூட வந்து தூங்குறியா அப்படின்னும் போது, இது என் பொண்டாட்டி, நீங்க போய் உங்க புருஷனை கூப்பிடுங்க உங்க கூட தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்றான். அவங்க செம்ம கடியாயிடுறாங்க. டேய் நீ 7 நாள் போற இல்லடா ஊருக்கு, அதுக்கப்புறம் நான் அவ கூட தாண்டா தூங்குவேன் அப்படின்னு சண்டை போட்டு போறாங்க. எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி ஒரு மட்டமான தாயை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு வாரம் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு முக்கியமான
பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுக்குறா. 7 வருஷம் கழிச்சு இவ ஸ்டேஜில் வந்து ஆடியன்ஸ் முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா. ஜின்னுமே ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்கான் பொக்கேலாம் வாங்கிட்டு. அவகிட்ட போகிற நேரத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். அவங்க 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்களா, அதை பார்க்கும் போது இவனுக்கு வயிறா எரியுது. சின்னும் எக்ஸோ 2 பேருமே வந்து சாப்பிட்றதுக்காக வெளியில வந்திருக்காங்க. ஆனா இவன் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபீலிங்ல தான் இருக்கிறான். வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அந்த நேரம்னு பார்த்து அதே இடத்துக்கு ஹீரோயினும் ஹீரோவும் வந்து பார்சல் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ மட்டும் வந்து இவனை பாக்குறான். அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போதான் வந்துட்டு இவன் என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கோ, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது, என்னத்துக்கு நீ இப்படிலாம் பேசுகிற, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் ஆகாது, உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து என்னை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ தான் இவன் சொல்கிறான். இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி நீ என்னை தேடி வரக்கூடாது, என்னை பார்க்கறதுக்கு வரக்கூடாது, மறுபடியும் நீ வந்த கண்டிப்பாக நான் அதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்னே தெரியாது, நான் இதுக்கப்புறம் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவளுக்கு இப்பவும் ஹீரோயின் மேலதான் சமகாண்டு, என் வாழ்க்கையை அழிச்சிட்டா அவ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மேலதான் வெறுப்ப கக்கிக்கிட்டு இருக்கா. நைட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. அதுவும் ஒரு பொண்ணோட நம்பரு. அவளோட பேரு வந்து ரீனா. அவளோட மெசேஜை ஹீரோயின் பார்த்துடுறா. பார்த்த உடனே வந்து என்ன சொல்கிறான்னா, சும்மா தான் எடுத்தேன், அப்படியே வந்துச்சு, அது பார்த்துட்டேன் தெரியாமல் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோ பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயினே வந்து கொஞ்சம் ஜெலஸ் ஆகிட்டு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த பொண்ணு வந்து என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு, இனிமேல் அவங்க அப்பாவுக்கு பதில் அவள் தான் வந்து பிஸ்னஸை பார்த்துக்க போகிறா, அவளுமே ட்ரிப்புக்கு வந்திருந்தா அப்படின்னும் போது, அப்போனா எனக்கு என்ன தோணுதுன்னா அவளுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் உண்மைதான், ஆனால் நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அவளாவே வந்துட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறா. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எப்போனாலும் நீ என் மொபைலை எடுத்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட மொபைலோட பாஸ்வேர்டு வந்துட்டு உன்னோட டேட் ஆஃப் பர்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைலில் இருக்க எல்லாத்தையுமே காட்டுறான். இப்போதான் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஒரு வருஷமும் ஹீரோயினோட பர்த்டேக்காக அவன் என்னென்னலாம் கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தான் அப்படின்றத எல்லாத்தையும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் காட்டுறான். ஆக்சுவலாக இப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் பண்ணதே ஹீரோ தான். அவளுக்கு காது வந்து கேட்காம இருந்தது இல்லையா ரொம்ப வருஷமாக, அதை வந்து ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஹியரிங் எட் வாங்கி கொடுத்த வரைக்கும் ஹீரோ தான் எல்லாமே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கான். ஆனால் ஒரு வாட்டியும் ஹீரோ ஏதாவது ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா எக்ஸ், அவன் வந்துடுவான். அவன் வந்த உடனே அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசு வருத்தமாயிடும். ஹீரோ இவ்வளோ நாளாக நம்மளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்றத பார்க்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. எதுக்காக நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கெல்லாம் வந்து ரீசனே கிடையாது. ஒருத்தரை பிடிக்குன்றதுக்கு என்ன ரீசன் சொல்ல முடியும், பிடிக்காதுன்றதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னலாகி கிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறா. இப்போதான் இவளுக்கு வில்லின்ற பேர் கரெக்டாக பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பண்ணுறா. இந்த வில்லி புள்ள என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறா. அந்த டைமுக்கு அவள் வந்துட்டு வெளியில் போயிருக்கா. அப்போ அவளோட ரூம்குள்ளே போயிட்டு அவளோட ஷூவில் வந்து கண்ணாடி துண்டெல்லாம் போட்டு மறைச்சி வச்சிடறா. கரெக்டாக ஹீரோயினும் ஸ்டேஜில் ஏறி அந்த கட்டை விரலை அழுத்தி அவள் ஆடும் போது அப்படியே கண்ணாடி துண்டு காலில் ஏறி அங்கேயே விழறா. எல்லாரும் வந்து ஹீரோயின்னு ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. என்ன இவ ஸ்டேஜில் இவ்வளோ சொதுப்பிட்டாலேன்னு. அந்த நேரம்னு பார்த்து ஒருத்தி வேக வேகமாக ஸ்டேஜுக்கு வந்து ஹீரோயினை பலார்னு ஒன்று கண்ணத்திலேயே விடுறா. இவ எதுக்குடா நம்மளை அடிச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, என் புருஷனை மடக்கி போட்டி அடி பாவி அப்படின்னு திட்டுறா. யாருமா உன் புருஷன்ற மாதிரி ஹீரோயின் திருன்னு முழிக்கிறா. இந்த டான்ஸ் ட்ரூப்போட ப்ரொடியூசர் தான் என்னோட புருஷன், என் புருஷனை இவ வளைச்சு போட்டுட்டா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த இடத்துக்கு அவசரமா ஹீரோ வரான். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறி போய் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்றான். இல்லை, என் மேல இந்த மாதிரி ஒரு பழிய போட்டுட்டாங்க, அதை நிரூபிக்கிற வரைக்கும் நான் இங்கிருந்து எங்கேயும் நகர மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உடனே அந்த பொம்பளையும் சில போட்டோஸ் எல்லாத்தையும் தூக்கி கடாசுது. பார்த்தா அதுல எல்லாத்துலயும் வந்து பாதி ஃபேஸ் தான் தெரியுது, திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவ இருக்கா இல்லையா வில்லி, இவ பண்ண வேலை தான் இது எல்லாமே. இந்த போட்டோஸ்ல எந்த ஒரு போட்டோஸ்லயுமே வந்து ஹீரோயினோட ஃபேஸே தெரியல. நீங்க என் பொண்டாட்டி தான் இதுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவீங்க? ஒழுங்கா வந்துட்டு என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்ல அப்படின்னா கரெக்டான ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவசரமா புருஷங்கார அந்த இடத்துக்கு வரான். அடியே
ஏன்டி என் மானத்தை வாங்கிட்டு இருக்க, இந்த பொண்ணு இல்லடி அந்த பொண்ணு, அது வேற பொண்ணுடி அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க யாருமே. அது வேற யாரும் இல்லை உன்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி கடைசியா அவன் உண்மையை ஒத்துக்கிறான். அவ்வளவுதான், போட்டு அடி பின்னுது அந்த பொம்பளை. அந்த நேரத்துக்கு எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வரான். அவன் வந்துட்டு ஹீரோயினை பத்தி உங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாது, அவ அந்த மாதிரியான பொண்ணு கிடையாது, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி கரெக்டா தப்பான விஷயம் எல்லாம் பேசாதீங்க அப்படி இப்படின்னு பேசுறான். இவன் எதுக்கு இதெல்லாம் பேசுறான்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. கடைசியா அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான், இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியும், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வில்லி தான், இவ தான் இதெல்லாம் பண்ணா, இவங்களை வந்துட்டு இவ பொய்யா சொல்லி தூண்டி விட்டு இங்க வர வச்சு ஹீரோயினை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா. அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்துட்டு தனமா ஹீரோயினோட ரூம்குள்ள இவ போன விஷயமும் தெரிஞ்சிருச்சு, போலீஸை கூப்பிட்டுட்டேன், போலீஸ் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. உங்க யாரையும் நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், உங்க எல்லாரோட சாவம் என் கையில தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அங்க இருந்து போறா. அதே நேரத்துக்கு ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறா. ஹீரோவோட அம்மா தான் எப்பன்னு இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா கூடியே இருந்து ஹீரோயினை பாத்துக்கிறாங்க. காலையிலேருந்து நான் 5 வாட்டி சாப்பிட்டுட்டேன், எனக்கு போதும் போதும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. வழக்கம் போல ஹீரோ வரான், வேகமா பிடிங்கி அதை குடிச்சிடறான். டேய் பக்கி, உனக்கு வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் வேற கொடுத்துருப்பேன்ல, எதுக்குடா இந்த வேலையை பண்ணேன் அப்படின்னும் போது, ஆமா என் பொண்டாட்டி உன்ன மாதிரி குண்டாக்கிடலான்னு பாக்குறியா என்ன, அவ வந்து டான்ஸ் எல்லாம் அப்புறம் ஆட முடியாது, மகம்னு ஏந்து போமா அப்படின்னு சொல்றான். நான் லீவ் போட்டு வீட்லயே இருந்து கூட என் பொண்டாட்டியை பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு நீ போய் உன் புருஷனை பாத்துக்கோ, கிளம்பு இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். மேல கூட்டிட்டு போன உடனே ஹீரோயின் வந்துட்டு நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறா. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ சவுண்ட் கேக்குது, போய் பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் வழுக்கி விழுந்துட்டா. இப்பதான் வந்து ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு நமக்கு காட்டினாங்க இல்லையா, அந்த சீன் வருது. இது உன்னோட தப்பு தான், நீ தான் இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டு, காலையில் ஆனால் எனக்கு வாமிட்டிங்காக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னும் போது ஃப்ரெண்டுக்காரி பயங்கரமாக சந்தோஷமாயிடுறா. கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், நான் இப்போவே போய் டெஸ்ட் கிட்லாம் வாங்கிட்டு வரேன், நீ இப்பயே டெஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லி ஆகணும், நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கணும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. பார்த்தா அவங்க நினச்சா மாதிரி ஹீரோயினும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. அவ்வளோதான், சொல்லவா வேணும், இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஹீரோ கிட்ட இதை எப்படி சொல்ல போகிற, என்ன மாதிரி சொல்ல போகிற அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பயங்கரமாக கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இவளுக்கு ஒரு கால் வருது, இவளோட புருஷன்காரன் இவளுக்கு துரோகம் பண்றான், யாரோ ஒரு பொண்ணு கூட ஹோட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சவங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. 2 பேரும் பாடி கார்டு எல்லாம் கூட்டிக்கிட்டு அங்க இடத்துக்கே போயிடுறாங்க. நேரா கதவை உடச்சிக்கிட்டு உள்ள போறாங்க. பார்த்தா எல்லாமே உண்மைதான், புருஷன்காரன் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருமா, தெரியாம நந்துச்சுமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பல்லார்னு கண்ணத்திலேயே வைக்கிறா. மன்னிப்பு கிண்ணிப்படி எதுனா வாயை திறந்தா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, தமிழில் மட்டும் இல்லைடா எல்லா லாங்குவேஜ்லையும் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு மட்டும்தான்டா, கண்டிப்பாக உன்னை சத்தியமாக நான் மன்னிக்க மாட்டேன், இதோட நீ செத்தடா அப்படின்னு சொல்லி பயம் முறுத்துறா. அவள் அப்படியே அவ்வளோதான். ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறா கிளப்புக்கு. அவள் பாட்டு ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவள் குடிக்கல. ஹீரோயினை தேடிக்கிட்டு ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனுக்கு யாரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணுது. பார்த்தா உண்மையாகவே அந்த வில்லி இருக்கா இல்லையா, அவள் தான் ஹீரோயினை கொலை பண்ணலான்னு கத்தியோட வந்திருக்கா. ஹீரோ பார்த்த உடனே போயிடுறா. எப்படியோ கஷ்டப்பட்டு ஃப்ரெண்டுக்காரியை கூட்டிட்டு போயிட்டு வீட்டில் விடுறதுக்கு போயிடுறாங்க. என்னை பற்றியெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத, நான் சரியாயிடுவேன், நீங்கள் 2 பேரும் வந்துட்டு அந்த ஹாப்பி நியூஸை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. கத்தி எடுத்துகிட்டு போய் குத்ததான் முடியல, சரி காரை ஏற்றியாவது கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு வேகமா வரா. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவன் விழுந்துடுறான். ஹீரோக்கு தலையில நல்லாவே அடிபட்டுடுது. ஹீரோயின் தான் பாவம், அங்க நைட்டு வேற ஆயிடுச்சு, யாருமே இல்ல, கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா பக்கத்துல உட்காந்து. இமீடியட்டா ஹீரோக்கு மண்டையில வந்து ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மாலாம் வராங்க. ஹீரோ கோமால இருக்கான், அவனா வந்துட்டு கண்ணை முழிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர்ஸ். இவளும் ஹீரோயினும் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிறா. ஆனா இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயத்த இன்னும் யார்கிட்டயுமே சொல்லல. ஹீரோ கிட்ட தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த பார்ட்னரோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வரா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோயினை தப்பா பேசுறா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான், இவன் இப்படி இருக்க நிலைமைக்கு காரணமே நீதான், நீ மட்டும் இவன் கூட வந்து சேராம இருந்ததுன்னா அவன் நல்லாவே இருந்திருப்பான், உன்னை கொலை பண்ணணும்னு வந்துட்டு தான் இவனுக்கு இந்த கதி ஆயிடுச்சு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி வெறுப்பேத்துறா ஹீரோயினை. ஹீரோயினுக்கா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஹீரோவோட அம்மா அப்பாலாம் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அப்போ ஒரு குண்டை தூக்கி போடுறா. என்ன சொல்றா அப்படின்னா,
உங்க பையன் எழுந்துப்பானா எழுந்துக்க மாட்டானான்னு தெரியல, உங்க பையனோட ஒரே வாரிசு என்னோட வயித்துல வளருது, நான் 2 மாசம் கர்ப்பமா இருக்கேன், நாங்க எல்லாரும் வந்துட்டு ஃபாரின் ட்ரிப் போயிருந்தோம் இல்லையா, அப்ப அவன் குடிச்சிருந்தான், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு கொஞ்சமும் அதுல நம்பிக்கையே இல்ல, ஹீரோயினுக்கு இல்ல வேற யாருக்குமே நம்பிக்கை இல்ல. ஹீரோயின் வந்து ரொம்ப சாதாரணமா ஒத்துக்கிறா. சரி ஓகே, அது என் புருஷனோட குழந்தைன்னு நான் ஒத்துக்கிறேன், முதல்ல அந்த குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் அதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் மட்டும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட பக்கத்துலயே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ பிரெக்னெண்டா இருக்கேன், அதை உன்கிட்ட தான் நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. அப்படியே 1 மாசம் ஆகுது. ஹீரோவை வந்துட்டு வீட்லயே கொண்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த பார்ட்னரோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றானா, அவ பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு இங்க ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டா. எதுக்காக இங்க வந்திருக்க நீ அப்படின்னும் போது, ஆமா நான் என் புருஷன் வீட்டில் தானே இருக்கணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இங்கே அவர் கூட இருந்தால் தானே எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. மரியாதையே இங்கேருந்து வெளியில போயிடு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு உண்மை அப்படின்னா நீ அதுக்கப்புறம் உரிமையோட இங்கே வா, நான் இங்கேருந்து வெளில போயிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்படியெல்லாம் முடியாது, நீயே ஒழுக்கம் கட்டவ, முதல்ல நீ இங்கேருந்து வெளியில போ, நீ வந்ததுனால தான் ஹீரோவோட நிலைமை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போறா. அந்த நேரம்னு பார்த்து யாரோ பிடிச்ச அவளை ஒரு தள்ளுறாங்க. அது யாரு, வேற யாரு, நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோனா பாவம் ஒன்று அழ ஆரம்பிச்சிடுற. ஹீரோவை பார்த்த உடனேயே நேரா அவகிட்ட போயிட்டு, எதுக்காக நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட, உன்னோட குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பம், அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி இவ்வளோ மோசமான ஒரு விஷயம் நடந்துட்ட, நான் இப்போ எழுந்து வந்துட்டேன், நான் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க, கேவலப்படுத்துவாங்க, அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்ன ஆகும், ஊர் உலகம் ஒன்று என்ன பேசுவாங்கன்னு கொஞ்சமாச்சும் யோசித்தியா, எதுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். மரியாதையா இப்போ நீயாவே இங்கேருந்து போகல அப்படின்னா கண்டிப்பாக நான் போலீஸை கூப்பிட்டு இப்போ உன் வயிற்றுல இருக்கிற குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட்டை இப்போவே எடுக்க சொல்லுவேன், அதுக்கப்புறமா வந்துட்டு உன்னோட மானம் எந்த அளவுக்கு கேவலப்படும் அப்படின்றது நீயே யோசித்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலே அங்கேயே அவன் என்னன்னா அவளுக்கு தானே அசிங்கம், அதனால தப்புன்னு ஓடிடுறா. நம்ம குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்குறானா, ஹீரோயினுக்கு ஷாக்கு. நான் அங்கே வந்துட்டு சுயநினைவோடு தான் இருந்தேன், அப்போ என்ன என்னால் எழுந்து உங்ககிட்ட பேச முடியாதே தவிர நீ பேசின எல்லா விஷயமும் எனக்கு கேட்டுச்சு, எல்லார் எதிர்க்கே நீ ஸ்ட்ராங்காக இருந்துட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீ கதறி அழுததும் எனக்கு தெரிஞ்சது, நான் ரொம்ப அதுக்கு வேதனைப்பட்டேன், என்னை மன்னிச்சிடு, அப்போ எழுந்து உன்னை கண்ணை துடைக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். சும்மாவே அவங்க அம்மா இங்கே எப்படா டேரா போடலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க எப்பயுமே. இப்போ இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ்வளோதான் வந்துட்டாங்க. ஐயோ என் தங்கமே என் செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நீ என்ன சொன்னாலும் என்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினாலும் நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இப்போவே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். நீ என்னடா பார்த்துப்ப, பொம்பளைங்களுக்கு தெரியாதாடா, உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. குழந்தெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த யோகா கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லாம் போவாங்க இல்லையா, அதெல்லாம் ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. கிளாஸை முடிச்சுட்டு 2 பேருமே வந்து பயங்கர சந்தோஷத்தோட வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா. அதை எல்லாத்தையும் இந்த எக்ஸ் பார்க்குறான். அவன் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அப்படியே மனசு வேதனையாயிடுது. ஏன்னா இவ்வளோ அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம தான் தவற விட்டுட்டோம், நம்ம தான் வந்துட்டு அவளை ரொம்ப கேவலப்படுத்திட்டோம், அவ கூட இருக்கும் போதே இன்னொருத்தி கூட கள்ள தொடர்பு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றான். இதுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனப்பட போறது இல்லை, ஏன்னா இந்த தப்பு எல்லாமே மொத்தமும் அவனோடது தான். அவன் இதுக்கப்புறம் திரும்பினாலும் திருந்தலைனாலும் அவனுக்கு இந்த வாழ்க்கை அமைய போறது இல்லை, மிஸ் பண்ணது தான் இல்லையா. ஸோ இதோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.